சரி வேலைய பாப்போம். ஐயடா, இந்த காலேஜ் போகணுமோ? பிறந்தோம் வளர்ந்தோம் பேசுவோம், அடுத்து பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு விட்டாளுங்க பாவி பயலுக. இப்ப படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் போங்கிறாங்க. என்னத்த பண்ண போறனோ தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே வராது. கம்ப்யூட்டர் படிக்கணுமா? அவளை கம்ப்யூட்டர் முதல்ல நாளே கம்ப்யூட்டர் ஆன் பண்ண கூட தெரியாது. மானம் கெட்டு போயிடணும். இந்த பயிரோட சேராம இருந்தா நான் பாட்டுக்கு நீட் எழுதி டாக்டர் எதுவும் பார்த்துக்கிடுங்க. நமக்கே ஒரு மனசாட்சி வேணாமா? நமக்குத்தான் ஒண்ணு ரெண்டே உருப்படியா வராது. டெஸ்ட் பாஸ் இல்லாணும் நம்ம எங்கிட்ட டாக்டர் ஆகுறது. இந்த காலேஜ் சீட்டே அவன் கைய கால பிடிச்சி வாங்கியிருக்கோம். இதுல முடிஞ்ச உடனே வேலைக்கு போக சொல்லுவாங்க போல இருக்கு. ஒழுங்கா படிப்போம். சரி, ஏஞ்சதை ஏஞ்சிட்டோம், கிளம்பி காலேஜுக்கு போவோம். கிளம்பியாச்சு. நடடா பண்றம்மா. ஓ, இதான் கம்ப்யூட்டர்லாப்பா. பிச்சோத்தாயா இருக்குது பாக்கு. காலேஜுக்கு வந்த முத நாள் அவன் எங்கெங்கயோ போவான். நம்மள கொண்டு வந்து கம்ப்யூட்டர் லேப்ல விட்டுக்காங்க. கம்ப்யூட்டர் லேப்ல சரி, வெளியில வெயில் பல்ல கட்டிக்கிட்டு இருக்குது. ஏசில உட்காந்து படம் பார்ப்போம். எந்த கிறிஸ்தவங்க போய் உட்கார்றதுன்னு தெரியலையே. அதனால ஒண்ணு ஒழிஞ்சிருக்கிறமா பார்த்து போய் உட்காருவோம். நம்ம என்ன படிக்கவா வந்திருக்கோம்? படிக்க வந்தா மட்டும் படிப்பு ஏறிடு போதா என்ன? கிட்டத்தான் ஆக்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து போவோம். வந்தா போய் இடத்துல உட்காரணும்னு தெரியாதா? மச்ச மனுஷன் நிக்கிற போல. இந்தா போயிடுறேன் சார். எங்க உட்காருதுன்னு தெரியல. எங்க சார் உட்காரணும்? ஃப்ரீயா இருக்கு, ஏதாவது ஒரு சிஸ்டமா பார்த்து உட்காரல போல. இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா? வந்திருக்கானோ பாருந்து வச்சு பசியில் பயிருவோம். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத பயவுள்ள இருக்காளு. பா, உட்காருப்பா.